அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ரொம்ப நாளாக முடிவெட்டலாம் ட்ரை பண்ணிருந்தா நம்மளுக்கு டைம் தான் செட் ஆகல. இன்னைக்கு எப்படியாவது வெட்டினுமேனு காலை உணவு சாப்பிட்டு டியூட்டிலாம் முடிச்சுட்டு சலூனுக்கு போயிட்டு பார்த்தா இன்னைக்கும் நம்ம வெட்டுற பார்பர் அங்கே இல்லை. சரி, அங்கேருந்து வேற ஒரு பார்பர்ட்டு அப்படியே வெட்டிக்கிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி சரியாக கட் பண்ணல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வெயில்லாம் ரொம்பவே கடுமையாயிருச்சு நண்பர்களே. அதனால தடுப்புலாம் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கே ஓடி தான் போனேன். லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம காலையிலே சாப்பிட்ற விதையெல்லாம் அப்படியே ஊற போட்டிருந்தால அது சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளோட உடற்பயிற்சியோட சைட் எஃபெக்ட் நினைக்கிறேன், சட்டையெல்லாம் பிச்சுக்கிச்சு. அப்படியே குளிச்சுட்டு வந்து நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வருங்காலம்லாம் கொஞ்சம் கடினமாகவே பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். மதிய உணவு சாப்பிட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்பயுமே மோர் கலக்கி எடுத்துட்டு போவோம்ல, அது கூட சப்ஜா விதையை சேர்த்துக்கிட்டேன். இது நம்ம உடல் சுட்டை குறைக்க கொஞ்சம் உதவி பண்ணும். நம்ம ஹேர் கட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு மாலை வேலையில் எடிட்டிங் வாய்ஸ் ஓவர்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டியூட்டியும் முடிச்சுட்டு நைட் ஆச்சு. நான் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் நண்பர்களே. மாங்காய் வெட்டுறேன்ட்டு கத்தி எடுத்துட்டு போய் மாங்காய் வெட்டிட்டு இருந்தேன். ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியல. நம்மளுக்கு தான் பெரிய ஞாபகம் வருது இல்லை, எங்கே வச்சேன்னு தெரியாமல் போனால் நம்ம செஃப் வேற நம்ம மேலே கொஞ்சம் கோவம். கத்தி வாங்கின கடையை ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டேன், அந்த கத்தி மட்டும் அங்கே இல்லை. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாய்ப்பயத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கடமையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக போகிற கடைக்கு போய் கம்ஃபர்ட் வாங்கிட்டு அங்கேயும் அந்த கத்தி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதே மாதிரி மாடல் இருந்துச்சு, அதை வாங்கிக்கிட்டு 12:30 மணி போல் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். விடாமுயற்சியுடன் இரு.